கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, காலை வேளையிலே உங்களை இயேசுவின் திரு பெயராலே வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஜூலை மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, வியாழக்கிழமையின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவில் எங்களை காத்தீர், வழிநடத்தினீர். ஆண்டவரே, அநேக நாட்களுக்கு பின்பு மழையை ஆண்டவரே பல்வேறு இடங்களிலே எங்கள் பகுதியிலே தந்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே அதிகமான மழையை எதிர்பார்க்கிறோம். நன்றி ராஜா. தொடர்ந்து மழையை தந்து என்னுடைய பூமி புல் பூண்டுகள் செழிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடும். காலை நேரத்தில் நிறைதானத்தில் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளும் பாடுகிற பாடல்களும் உம்முடைய ஆண்டவரே இடத்துல எடுக்கிற ஜெபங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். ஆண்டவர்கள் எல்லாரையும் எடுத்து நீர் பயன்படுத்த ராஜா. இதை கேட்டு பயன்படுகிற எல்லாருடைய வாழ்க்கையில் விடுதலை, சமாதானத்தை, ஆசீர்களை கொண்டு வந்து தார். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 309வது பாடலாகிய விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், மை விசுவாசம் உள்ளவன் தான் தழைப்பான் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 309வது பாடல். நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், மே விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான், மே விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். நிசமாக நாம் பாவத்தினிற் பிறந்தோர், நிசமாக நாம் பாவத்தினிற் பிறந்தோர், முழு விஷமான பாவத்தினால் இறந்தோர், முழு விஷமான பாவத்தினால் இறந்தோர். பொய்யும் வகையறியும் பலனே இல்லை, உய்யும் வகையறியும் பலனே இல்லை, நரர் செய்யும் கிரியைகளில் நலனே இல்லை, நரர் செய்யும் கிரியைகளில் நலனே இல்லை. பாவ கடனொழிக்க பலமேயற்றோம், பாவ கடனொழிக்க பலமேயற்றோம், ஏச்சாபம் அழிவேனுக்கும் தகமையுற்றோம், ஏச்சாபம் அழிவேனுக்கும் தகமையுற்றோம். தேவன் கிருபையொன்றே நாமை பார்க்கும், தேவன் கிருபையொன்றே நாமை பார்க்கும், அவர் மாவன்பே பாவிகளின் கடன் தீர்க்கும், அவர் மாவன்பே பாவிகளின் கடன் தீர்க்கும். ஏசென்பர் பாவிகட்காயிரந்தார், ஏசென்பர் பாவிகட்காயிரந்தார், பாவநாசராய் கல்லறை விட்டே எழுந்தார், பாவநாசராய் கல்லறை விட்டே எழுந்தார். விசுவாசம் மேசு புண்ணியம் பற்றும், மெய் விசுவாசம்
விசுவாசம் இயேசு புண்ணியம் பற்றும் அது ஐயமோராமல் நம்பும் இயேசுவை முற்றும் அது ஐயமோராமல் நம்பும் இயேசுவை முற்றும் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான் மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிகளின் துவக்கமும் ஆசீர்வாதமுமாய் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். ஆகாரும் இஸ்மயேலும், த கான்சிக்வன்சஸ் ஆஃப் இம்பேஷன்ஸ் என்ற ஆங்கில தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே கடவுள் ஆபிரகாமை அழைத்து தெரிந்து கொண்டு, நீ போப்பா, நான் உன்னை காண்பிக்கும் தேசத்தில் நீ போகும்போது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சந்ததியை நான் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரத்தை போல பெருகு பண்ணு என்று சொன்னார். ஆனாலும் இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு சில நேரத்தில் நம்ம எப்படி கீழ்ப்படியாமல் போகிறோமோ அதுபோல் சாராளும் ஆபிரகாமும் கீழ்ப்படியாமல் அவன் நம்பிக்கையோடு இருந்ததை, தவறான காரியத்தை செய்ததை நம்ம பார்க்க முடிகின்றது. அதாவது ஆகார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எகிப்திய அடிமைதன பெண்ணை வேலையாட்களாக வைத்திருந்த ஆபிரகாமை அவர்களோடு சேர்ந்து உடைய ஒரு குமாரனை பெற்றெடு, அது உனக்கு, அந்த குழந்தை உனக்கு உறவாய் இருக்கட்டும், இந்த குழந்தை உனக்கு வாரிசாக இருக்கட்டும் என்று சாராள் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் அவரும் என்ன பண்ணுறாரு, அவன் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வாக்குறுதியை மறந்து போய் தவறு செய்கிறதை நம்ம பார்க்க, அதனால் வருகின்ற கான்சிக்வன்சஸ், அதனால் வருகின்ற பின் விளைவுகளை அவங்க சந்திக்கின்றதை நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்து விட்டார், ஆண்டவர் மேலே பழிய போடுறான், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்து விட்டார், நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். அதாவது பணிப்பெண் கூட நீ உறவு கொண்டால் அவ எனக்கு பிள்ளை எப்படி பெற்று தர முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனால் எங்கள் சாரா என்ன சொல்லணும்னா, அவ எனக்கு பிள்ளை பெற்று, நான் அதை என்னுடைய பிள்ளையாக நான் கருதுவேன் என்று சொல்லுகிறார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாரா எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாய் கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். இது வழக்கமாக எல்லா பெண்களுக்கும் வருகிறது தான். இதே போல் ஒரு சம்பவம் தான் நம்ம அன்னாளுடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. அதனால் பெண்ணினால் அன்னாளை ஏளனமாய் பார்த்தாள் என்று வேதம் சொல்லுங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். இப்போ இது இயற்கையாகவே பெண்களுக்குள்ள ஒரு பொறாமை குணம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனால சாராய்க்கு மிக அதிகமாக கோபம் வந்து ஆபிரகாம் இடத்துல கடிந்து கொள்வதை பார்க்குறோம். இது தவறு செய்தது சாராள் தான். தவறு செய்தது சாராள். ஆண்டவருடைய வாக்குறுதியை நம்பாம அவ ஆகார ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமும் அவரோடு கூட இணைந்து வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அதுக்கு இஸ்மவேல் என்று பெயர் எடுக்கிறாங்க. இப்போ பாருங்க, அப்பொழுது சாராய் ஆபிரகாமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும், நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாய் நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறாள், உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆபிரகாம் வந்து கடிந்து கொள்றான். கொடுத்தது சாராய் தான், நீ வந்து அவ கூட உறவு கொண்டு ஒரு குழந்தை பெற்று எடுத்துக்கோ, அதை நான் என்னுடைய வாரிசாக எடுத்துக்கிறேன்னு சொன்னதே சாராய். கடவுளுடைய வாக்குறுதியை மீறிந்து சாராய். ஆபிரகாமும் மீறினார். ஆனால் இங்கே பழி போடுறது யாரு?
உம்மால தான் எனக்கு தீங்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சாராய் தன் கணவன் மேலே பழி போட்டு கோவப்பட்டு கலங்குகிறதை பார்க்க. இதுதான் நிறைய குடும்பங்களிலே நம்ம பார்க்கணும். யாராவது ஒருவர் தவறு செய்துட்டு, அது கணவனோ மனைவியோ, நம்ம யாருன்னு அதை சொல்ல முடியாது இல்லையா, யாரையும் நம்ம ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது. ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் தவறு செய்துட்டு அது இன்னொருத்தர் மேலே பழி போடுறது இயற்கையாகவே அது ஆதாம் ஏவாள்கிட்டேருந்து வந்ததாக நம்ம பார்க்குறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிட்ட பிறகு ஆதாம் சொல்கிறாரு, ஆண்டவர் மேலேயே பழியை போடுறார், ஆண்டவரே நீர் கொடுத்த பெண் தான் எனக்கு அந்த கனியை கொடுத்தான். இப்போ ஏவாள் கிட்ட கேட்கும்போது, நீர் படைத்த பாம்பு எங்களை ஏமாத்திடுச்சு, அது மாதிரி மாற்றி மாற்றி பழியை போட்டு கடைசியாக கடவுள் தான் எல்லாத்தையும் நீ தான் ஆண்டவரை செஞ்ச அப்படின்னு. தவறு செய்கிறது மனிதர்கள், பழி போகிறது ஆண்டவர் மேல். அதுபோல் தான் இங்கே சாராய் பாவத்தை செஞ்சுட்டு இல்லையா, சாராய் தவறை செய்துட்டு கணவன் மேலே போட்டு கோபப்படுறான். அப்போது ஆகாரை கொடுமைப்படுத்தும் போது அவள் தப்பி ஓடிடுறா. ஆண்டவரின் தூதர் அவளை பாலியத்தில் இருந்த ஒரு நீரூற்று அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியிலே இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்ப சென்று அவளுக்கு பணிவிடை செய்து நட. பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகு செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மயேல் என பெயரிடுவாய், ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார். ஆனால் அவன் காட்டு கழுதை போல வாழ்பவனாக இருப்பான், எல்லாரையும் அவன் எதிர்ப்பான், எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள், அவன் தன் உறவினருக்கு எதிராக அவன் வாழ்வான் என்றார். இப்போ ஆகாரு சாராய் பண்ணுற சித்திரவதை தாங்காமல் ஓடி போயிடுறாங்க. ஓடி போகும்போது வழியில் சூர் என்ற இடத்துல கடவுள் சந்திக்கிறார். சந்திக்கும் போது ஒரு கேள்வி கேட்குறார், ஆகாரே இங்கே என்ன பண்ணுகிற, எங்கிருந்து வர, எங்கே போகிற, என்ன உனக்கு இங்கே வேலை அப்படின்னு கேட்குறார். நிறைய நேரத்தில் we are missing the opportunities, we are missing our work, we are missing our identity. நம்ம யாருன்றதை மறந்துட்டு நம்ம எங்கேயாவது ஓடிடலாம், தப்பிச்சு போயிடலாம், நம்முடைய வேலையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கடமைகளை மறந்துடலான்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையை கொடுத்துருக்கிறாரு. படைத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்னை படைத்திருக்கிறாருன்னா என்னால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் நிறைவேறும். அதுபோல தான் எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்து படைத்திருக்கிறார். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம எங்கன்னா ஓடி தப்பிச்சிடலாம், எஸ்கேப் ஆகிடலான்னா முடியவே முடியாது. நீங்கள் வேலை செய்து தான் ஆகணும், ஆண்டவருக்காக வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ போமா, உன் ஜாதியை நான் பெரிதாக்குவேன். ஆபிரகாமுக்கு கொடுத்து அதே வாக்குறுதியை கொடுக்குறார். உன்னுடைய குழந்தை பிறக்க அவனுக்கு இஸ்மவேலின் பேர் வைன்றாரு. இஸ்மவேல் என்று சொன்னால் காட்டு கழுதையை போல இருப்பான், எல்லாரையும் எதிர்ப்பான், அவன் உறவினருக்கு எதிராக வாழ்வான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவள் புறப்பட்டு போகிறான். அப்பொழுது இங்கே ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க பாரு, என்னை காண்பவரை நான் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டார். என்ன சொல்றா? காண்கின்ற இறைவன், என்னை பார்க்கின்ற இறைவன், என்னுடைய கஷ்டங்களை அறிந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், என்னுடைய கஷ்டத்தை யார் அறியறா, யாருக்கும் தெரியாது. என்னுடைய கஷ்டம் கணவனுக்கும் தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. சபையில் ஆயிருக்கு சும்மா சொன்ன போனால் அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறாரு, யாரும் கேட்கறதில்ல. ஆனால் God knows everything. அல்லேலூயா. கடவுளால், ஆமாம், கடவுளால் எல்லாரும் அறிந்திருக்கார். அவர் எல்ரோயா நம்ம கூடவே இருக்கிறார். அவருடைய திட்டம் சித்தம் எல்லாம் நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஏது செய்கிறோன்றது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம், இந்த காலை நேரத்தில் நம்முடைய கடமைகளை மறந்து நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றார். ஆகவே இதற்கு பெயர் எல்ரோய் என்று வைத்துட்டு பெயர் வழங்கலாயிற்று. அது காதேசுக்கும் பெரோதுக்கும் இடையே இருக்கின்றது. ஆகார் ஆபிரகாமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தால் ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. 75 வயதில் வாக்குறுதி கொடுக்குறாங்க. 10 வருஷத்தில் அது தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணிட்டு அவளுக்கு இஸ்மவேல் என்ற குழந்தை பிறக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது சில நேரங்களிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தவறான காரியங்களை செய்யலாம். அதான் நம்ம இதை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் இம்பேஷன்ஸ் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தான் முக்கியம். சாராய் said to Abraham, the Lord has kept me from having children. Go sleep with my servant Agar.
perhaps I can build a family through her. அவங்க செய்த தவறே தான். Abraham and Sarai's impatience waiting for God's promise. Abraham and Sarai struggle to wait for God's promise of a child. Abraham and Sarai didn't wait for the God's promise. கடவுளுடைய அந்த ப்ராமிஸ்க்காக அவங்க காத்திருக்கவே இல்லை. காத்திருப்பது மிக அவசியம். Taking matters into their own hands. How they took matters into their own hands, resulting in Abraham sleeping with Hagar. அவங்க சூழ்நிலை அவங்களே கையில் எடுத்ததுனால ஆபிரகாம் ஆகாரோட ஒரு உறவு கொண்டு குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. The consequences of impatience, tension and conflict between Sarai and Hagar. இல்லையா? நம்மளே முடிவை எடுக்கும்போது, கடவுளுடைய முடிவை மாற்றி நம்ம எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா டென்ஷனும் பிரச்சனைகளும் வருது. அதுதான் ஆகாருக்கும் சாராய்க்கும் வந்தது. unintended consequences. இல்லையா? எதையும் நம்ம தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வருது. இஸ்மாயில்ஸ் birth and its impact on the family. இஸ்மாயில் பிறந்த பிறகு ஒரு புதிய சமூகமே உருவாகிறது நாம் பார்க்கிறோம். இதனால கடவுளுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாத போகிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. காட்ஸ் sovereignty, அப்புறம் வல்லமையை நமக்கு காண்பிக்கிறோம். காட்ஸ் அவேர்னஸ் ஆஃப் their situation and his sovereignty over their lives. God's promise to Abraham and is faithful to fulfill it. அப்படி விசுவாசத்தில் நீ அமைதியாக இருப்பா, உனக்கு எல்லாமே நடக்கின்ற. அப்போ அதில் 3 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். impatience and its consequences, God's sovereignty to fulfill his promises, trust and obedience, encouraging trust and obedience in God's timing and plan. கடவுளுடைய காலத்துக்கும் நேரத்துக்கும் நம்மை கையளிக்காமல் போனால் இப்படி பிரச்சனைகளில் நம்ம சிக்கி ஆண்டவருடைய வாக்குறுதியில் நம்ம நிற்காம ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அதுதான் இந்த அருமையான பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டாங்க. ஆதியாகமம் 15:1-6 அந்த வாக்குறுதி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்குறார், அதை மறந்துட்டாரு. திருப்பி 17ஆம் அதிகாரம் 15-22 கொடுக்குறாரு, அதையும் மறந்துட்டாரு. ஆதியாகமம் 21 கொடுக்குறாரு, அதையும் மறந்துட்டார். இல்லையா? புதிய ஏற்பாட்டில் பார்க்குற கலாத்தியர் 4:21-31 பால் சொல்கிறாரு, ஆகாரு சாரா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வேற்றுமை உருவானது. இல்லையா? அவங்க 2 பேருமே பெரிய ஒரு நியாயப்பிரமாணம், ஒரு கிருபை என்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு 2 துருவங்களாக அவங்க மாறி போனாங்க, 2 சமூகங்கள் உருவானது என்று பவுல் பேசுகிறார். ரோமர் 9:6-9 பார்க்குறோம். பால் அதே போர்த்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இஸ்மவேல் ஈசாக்கினுடைய காரியங்களை பேசுகிறார். அப்போ இதில் முக்கியமாக we should waiting on the God, the importance of waiting on the God, God's timing and plan. கடவுளுடைய நேரத்துக்காக காலத்துக்காக நாம் காத்திருக்கோம். காலங்களும் நேரங்களும் அப்படியே கரத்தில் இருக்கிறது. இல்லையா? ட்ரஸ்ட் அண்ட் ஒபீடியன்ஸ், கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏன்னா God's control over the human events. கடவுள் தான் எல்லா உலக காரியங்களையும் வரலாற்றையும் அவர் கையில் வைத்திருக்கிறார். ஆகவே அவரை மீறி நமக்கு ஒன்றும் தப்பு நடக்காது. ஆகவே அப்படியே கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தவறான காரியங்களை நம்ம விட்டு விடுவோம். ஆண்டவருடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு நம்ம செவி கொடுத்து நாம் வாழ்வதற்கு தூய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் மீண்டுமா நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மழை எதிர்பார்க்கிறோம். மழை இல்லாதனால ஆண்டவர் வேர்க்கடலை போட முடியாத ஒரு சூழ்நிலையில் அநேக விவசாயிகள் இருந்தார்கள் என்று நான் அறிகிறோம். நேற்று தினத்தில் ஓரளவுக்கு மழை தந்திருக்கிறேன். இன்னும் அதிகமான மழையை தந்து ஆண்டவருடைய விவசாயிகளும் ஆண்டவர் ஏழை எளிய மக்களும் குறிப்பாக ஆண்டவரே கால்நடைகளும் மிருக ஜீவன்களும் பறவைகளும் ஆண்டவரே வாழும்படியான ஆண்டவர் பிழைக்கும்படியான சூழ்நிலைகளை எங்களுக்கு தார். தொடர்ந்து இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை இல்லாமல் அவசரப்பட்டு ஆண்டவரே இதோ சாராள் ஆகாரை இதோ ஆபிரகாமுக்கு தந்ததுனால ஒரு பெரிய தவறை இழைத்தாள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறதுக்கான சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் நீர் அவர்களை மன்னித்து நீர் கொடுத்த ஆண்டவர் வாக்குறுதிகளில் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கிறீர் என்பதை உணர்த்தினீர். அதே நேரத்தில் இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் செய்கிற தவறை தான் நாங்களும் செய்கிறோம். ராஜா, உங்களுடைய வாக்குறுதியை மறந்து நாங்கள் ஓடி போகிறோம், கடமைகளை மறந்து போகிறோம். அப்படி இல்லாமல் உடைய ஆண்டவரை கடமைகளில் வாக்குறுதியில் நிலைத்து நிற்க கிருபை தார். இந்த காலை நேரத்தில்
ஆண்டவரே என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் கர்த்தாவே என்னுடைய குடும்பங்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவரை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேச தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய ஆண்டவரை அனைத்து அமைச்சரவைகளுக்காக, மத்திய அமைச்சர்களுக்காக, மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக, ஆண்டவரே அமைச்சர் பெருமக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி சமாதான நிலைநாட்டும். ஜாதி மதம் இனம் மொழி பேதமின்றி நாங்கள் வாழ கிருபை தாரும். மணிப்பூரில் ஏற்படுகிற கலவரங்களை மாற்ற ராஜா. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமான போர்கள் ஆண்டவர் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அம்மாஸ் போர்னால அநேக குழந்தைகளும் பெண்களும் பாதிக்கப்பட்டு உணவின்றி தவிக்கிறாங்க. பிறந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம் ராஜா. கண்ணோக்கி பாரும். உக்ரைன் ரஷ்யா போர்னால குழந்தைகள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவர் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் நாங்கள் கவலைப்படுகிறோம். தேவரே நீர் அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உலக நாடுகளில் அதிகமான மழை, பூமி அதிர்ச்சி, நெருப்பு குழம்பு கக்கி கொண்டிருக்கிற மலைகள், பெரியவர்களை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நினைச்சுக்கிறேன் கிறிஸ்தாஸ் சாஹிபுடைய அன்பு அறிவி தளபதி மில்கா கிறிஸ்தாஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரமாவை ஆசீர்வதிங்க. ஐரோடு இணைந்து ஊழியங்களை செய்தாங்க. அன்பான பிள்ளைகள் ஆண்டவரே, மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அப்படி கிறிஸ்தாஸ் சாஹிபுக்காக ஜெபிக்கிறோம். ஆமரி மாநிலத்துடன் திருச்சபையில் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல சுகம் பலன்சியவனை தந்து வழி நடத்துங்க. குறிப்பாக ஐரமாவுக்கு இன்னும் அநேக பிறந்த நாளை காணும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். அதே போல மறைந்த பெதஸ்தா ஜபங்களுடைய ஆண்டவரே ஸ்தாபகராக இருந்து வழிநடத்திய அண்ணன் கருணாகரன் அவர்கள் நினைவு கூறுகிறோம். அப்படி செய்த ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். விட்டு சென்றிருக்கிற பணிகளை தொடர்ந்து ஆண்டவரை அன்பான பிள்ளைகள் கிங்ஸ்லி அண்ணனும் ஆண்டவரை மித்த அண்ணனும் குடும்பமாக செய்ய கர்த்தனை கிருபை தர வேண்டுமா என்னால் ஜெபிக்கின்றோம். எல்லா தேவைகளை சந்திய ராஜா ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. அதே போல என்னுடைய அன்பான கர்த்தாவே, அன்பு பிள்ளை ஈவலின் ஸ்டெஃபி இவாஞ்சலின் ஸ்டைலுடைய அன்பு குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் தன்னுடைய 10வது பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்தினார்கள் ராஜா. குழந்தையை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் குழந்தைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே என்று போல் இன்று மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் கிருபை தாரும். உலக ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நேரத்தில் என்னுடைய மறைந்த கால் சென்ற ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தினுடைய உறவினர் தங்கராஜ் ஐயரை நினைவு கூறுகிறோம். என்னுடைய குடும்பத்தில் மூத்த ஆயராக இருந்து எங்களை எல்லாரையும் வழிநடத்தினவர். குறிப்பாக சபை சங்கத்தை வழிநடத்தினவர். ஒரு முன்மாதிரியான லுத்ரன் போதகராக இருந்தவர். இன்றைக்கு ஆண்டவர் மோடு கூட இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அப்படியே அன்பான விட்டு சென்றிருக்கிற ஆண்டவரே குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் விட்டு சென்றிருக்கிற அந்த லெகசியை ஆண்டவர் தொடர்ந்து குடும்பத்தின் மக்களும் ஆண்டவரை செய்வதற்கு நீர் அவளை எடுத்து பயன்படுத்தும். அவரை வாழ்ந்த வாழ்க்கையை நாங்களும் இளம் போதகர்களாக ஆண்டவரை இந்த நல்ல போதகமாகிய லுத்ரன் போதகத்தை நாங்கள் பின்பற்றி வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அடியன் பணியாற்றுகிற ஆண்டவர் பாபனப்பள்ளி போத ஓட்டத்திற்காக, பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சரம் திருச்சபைகளுக்காகவும் ஆண்டவர் நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிலுத்திரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெரிஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கண்கடை எரல் கல்லூரிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த ஊழியத்தில் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற என்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும் அம்மான பிள்ளைகள் மாத்தாள் மரியாதையும் சாகசாரி டீச்சர் அடியனை எடுத்து பயன்படுத்தும். இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், பணிகளை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளிலும் உங்களுடைய கிருபை ஆண்டவர் என்னோடு தங்கியிருக்கட்டும். பலவீனமாக இருக்கிற மக்கள் உண்டு, பலவீனமாக இருக்கிற ஆயர்கள் உண்டு, படுக்கையில் இருக்கிறவங்க உண்டு. எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். நாங்கள் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். சுகத்தை தாரும், பலத்தை தாரும். இந்த உலகத்தில் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்னால் ஜெபிக்கிறோம். இந்த இறை வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆசையிலிருந்து நம்முடைய ரோடு கொடுத்து இங்கிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.